I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just life. So cross my heart and hope to die. Baby, I was born to fight the fear when I feel like dying. I'm trying. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் டியூலிங் கிரவுண்ட்ஸ் விளாட போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர்ஸ்க்கு மறக்காம பண்ணி விட்ருங்க. நீங்கள் நம்ம யார் கூட விளாட போனால் நம்ம ஃப்ரெண்டு நருட்டோ பாய், என் ரைவல் நருட்டோ பாய் கூட தான் விளாட போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம கூட ஜெனி வேறு வந்திருக்கா. அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், என்னோட ரைவலை ஃபஸ்ட்டு தோக்கடிக்கலாம் தான் நம்ம டார்கெட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பொண்ணு சுற்றி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு பயமாக சண்டை போட்டுச்சு. அந்த பொண்ணை தேடிட்டுங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு காட்டணும். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த பொண்ணு செம்மையாக சண்டை போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சார் அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு எத்தனை வாட்டி தோற்று, 7 to 8 தடவை சண்டை போட்டேன். அப்போ தோக்கடிச்சிச்சு என்னைய. கோஸ்டே தோக்கடிச்சு போகிறேன் இருடி இந்த வரைக்கும். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான். இருங்க இந்த வாட்டி இந்த பொண்ணை போட்டு தள்ளுறேன். இன்றைக்கி இப்படியாச்சும் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணை எப்படி நம்ம ரைவில் நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரைவில் முன்னாடியாச்சே அந்த பொண்ணு போட்டு தள்ளுது என்னை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேர்ன் ஃப்ரம் யூர் ஆப்போனன்ட்ஸ். அதனால வந்துட்டு நம்ம இந்த ஆப்போனண்ட் வந்து கற்றுக்கிறோம். நம்ம சண்டையை போட்டு ஹெவி அட்டாக் போகிற ரைட். ஐயோ இப்போ பிளாக் பண்ணாமல் பிளாக் பண்ணி அடிச்சிச்சு. கத்தி எடுத்து நெஞ்சு ஊற்றிட்டாடா சரக்கு பா. என்னடா இருமா பேசிக்கலாமா? இருமா பேசிக்கலாம். வெயிட் பண்ணுவா 2 நிமிஷம். இருமா கத்தி ஊற்றுரும். அப்போ கத்தி நெஞ்சு ஊற்றிட்டாடா. இருமா போடு. கோஸ்ட் யாரும் காட்டுறேன் பாரு. ஏதோ மாட்டினியா குத்துறா நெஞ்சிடு சரக்கு ஒரே குத்து. இருமா ஒரு நிமிஷம். இருமா பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இருமா 2 வாழுங்க. நீயே வந்துட்டான் 2 அடியில் முடிச்சிடும். 10 அடி போடுவோம் உனக்கு குத்துறா நெஞ்சிட்டு. அதான் நீ ஜெயிச்சிட்டான கோஸ்ட்டு. அதை தோக்க அடிப்பேன். அதில் கொஞ்சம் எழுத்து தந்து அட்ரா அதை கற்றி ஒத்துக்கூடா. அதுதான் போட்டாச்சு செதுரிச்சு அந்த பொண்ணு. இப்போ வந்துட்டு மொத்தம் 3 ரவுண்டு வரும். இப்போ தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு. இப்போ ரவுண்ட் 2. இப்போ அல்டிமேட் பவரை போகிறா சரக்கு போடு. பறக்க விட்டு வெட்டுன்னு வெட்ட போகிறேன். அதை போடு வெட்டுறோம். ஒரு போட்டு தான் லைஃப் இருக்குது. அந்த அல்டிமேட் அட்டாக் வாங்கக்கூடாது. ரொம்ப அதை பிடிச்சா போட்டுச்சுடா. அதை வெள்ளம் திரும்ப போட்டு அதில் செத்துறேன் நான். அவ்வளோதான் டேய் அவன் செத்துறான்டா. அந்த மூமெண்ட் தான் அப்புறம் நம்மளுக்கு எந்திரா. அதுதான் அந்த பொண்ணு செத்துச்சு. நீ இந்த பொண்ணை நீ பழக மாட்டேன். டேய் இங்கே வாடிங்க போடு வெட்டு சாவடி. ஐயே இருமா இப்போ இப்போ குதிச்சுடா. அதான் பிரியுதுடா. டே இரு பேசிக்கலாம். ஏன் போடா டேய். இருமா 2 நிமிஷம். என்னம்மா அலசலாம் உனக்கு? உரிமையாக இருமா, சண்டை போடலாம். பேசிக்கலாமா? ஐயோ அக்கா விட்டுருக்கா. ஐயோ அக்கா விட்டுருக்கா. அப்பா ஐயோ குதிச்சா அந்த அக்கா. அப்போ எப்படி அடி சண்டை போடுது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு. ஆனால் அதை இந்த பொண்ணு எப்படி ஸ்டோக் அடிச்சா அவனை ரொம்ப அதுதான் நான் பையன் சண்டை போட்டுருக்கேன். போடு அதை குத்து. அதான் இப்படி தோக்கடிக்கணும். அவன் வழியை எப்படி தோக்கடிக்கிறான். வெட்டி புழக்க அந்த பொண்ணை. போடு அப்பா. இருமா நீ ஓ மூசை நானே யூஸ் பண்ணுவேன். ஐயோ குத்திட்டாடா நெஞ்சிடு. அதை செத்துட்டேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் அந்த பொண்ணு ஒரு பொட்டில் இருந்துச்சு. பொண்ணு ஜெயிச்சிருச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல திரும்ப ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு ரொம்ப ரைவல் கூட சண்டை போடலாம். இப்போ இப்போ நான் காற்றுல கத்தி வச்சு வெட்டிட்டுருக்கான். மூவ்ஸ் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இப்போ சொல்கிறான் வேறு. இப்போல்லாம் தெரிஞ்சிச்சுடா எனக்கு. இதுதான் அவனை புழக்கிறான்ற டைலாக் வேறு விட்டுருக்கான். இருங்க பார்க்கல இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் சார். இருங்க இந்த கேம் செம்மையாக இருக்காண்ணா. கிராஃபிக்ஸும் செம்மையாக இருக்குது. மூவ்ஸும் நல்லா இருக்குது. இந்த கேம்ஸ் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. வேறு லெவலில் ஃபன் ஆச்சு இந்த கேமு. இது வெப்பன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். வேணால் வாங்கலாம் நம்ம வெப்பன்ஸையும். இப்போ ரவுண்டு 1 சண்டை போடலாம். அதெல்லாம் ரைவல் செத்தானி. அடையே தம்பி ரைவலே என்ன பண்ணுற? பிளாக் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா பொண்ணு பார்த்துட்டு நம்ம சண்டை போடுறத. இருங்க டேய் டச் பண்ண போடு. ஏய் தம்பி போடு. என்னடா இப்படி தப்பிக்கிற டேய் இருடா. ஒரு அடி வந்துருச்சாங்க. நம்ம வந்துட்டு ஷீல்டு மாதிரி இருக்குல்ல, உடஞ்சினா அந்த ரூம் ஓப்பனிங் கிடைக்கும் நம்ம ஆப்போனண்ட்டுக்கு. அப்போ வந்துட்டு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்த முடியும். அப்போது இப்போ வரேன் பார்த்தீங்களா அதுமாதிரி ரொம்ப வந்துட்டு குத்துறோம் ஃபுல்லாகிடும் நம்மளுக்கு. அடிக்கடி வந்து உடையும். அது மேலே பேரியர் உடையுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு. அது மாதிரி எனக்கு அந்த டஃப் லைட்ஸ் பாருங்க பாரு. அதாவது தம்பி இருப்பா இரடே நண்பனே அடிக்கிறா. நண்பன் நெஞ்சிலே குத்துறான்டா. ஆனால் துரோகி ஃப்ரெண்ட்ஸ். இவனை போட்டு தரணும். நீ இவனை என்னத்துக்கு நாட்டுக்கு வந்துட்டு பெரிய இவனை போட்டு தள்ளி அவனை இது நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டான். இப்போ குத்துறா கத்திடுது. அதே தம்பி பேசிக்கிறான்ப்பா. இருப்பா அப்போ அவ்வளோதான் குத்துறா கத்திய. அதான் சரக்கு ஒரு குத்து. அதுதான் சும்மா ஃப்ரெண்டு காலி. ஒரு வந்து அடுத்து வந்து ஒரு ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிச்சு. அல்டிமேட் பவர் வந்துருச்சு. அதாவது இப்போ கிட்ட போய்ட்டு ஒரு அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணால் போதும். மட்டையாயிடுவாங்க காலி. சான்ஸ் கிடைக்கும் கரெக்டாக. டே இருடா. அதான் போட அவ்வளோதான் ஒரு அடி. அவ்வளோதான் செத்தான் இன்றைக்கி ரொம்ப ரைவில். போடு செம்மடி. ரைவில் படுத்துறான் கீழே. ஏந்திரடே. அதான் பிளாக் பண்ணுறான் நம்ம மூசை.
இருங்க நான் வந்துட்டு பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம அடிக்க முடியும், நம்மளால் ஹெவி அட்டாக் பிளாக் பண்ண முடியாதுல்ல. சத்தான் டே 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 இருடா இருடா இருடா. இது பார்த்தீங்களா அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டேன் நான். வந்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரோ பிளேயர் இன்ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அதான் அப்படி இருக்கும். அதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கண்ட்ரி ப்ரூட் வச்சு என்ன பண்ணுறது, கண்ட்ரி ப்ரூட் சத்தான் நீ போராடி கண்ட்ரி ப்ரூட் இருடா டே 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 இன்னும் போய் இருடா டே குத்துறா நினைச்சு டே டே இருடா இருடா ஒரு போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுற கண்ட்ரி ப்ரூட் சாவடா. அதை செதுறான் கண்ட்ரி ப்ரூட். நீங்கள் ரொம்ப விஷயம் பார்த்தீங்களா கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா எப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டது. இந்த போகிற பொண்ணு இப்போ செகண்ட் ரவுண்டு இந்த பொண்ணு கூட இந்த பொண்ணு வந்துட்டு 7 தடவை புதுசாக சேர்ந்து தோக்கடிச்சிருக்கேன். இப்போ இந்த வாட்டி போட்டே தள்ளியாக ஆகணும் அந்த பொண்ணை. அவர் வீடியோ போகலாம் மறக்காம லைக் ஷேர் மறக்காம பண்ணி விட்ருங்க. வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டு இப்போ பொண்ணு அப்படியே ஸ்டோக் அடிச்சு அவன் பார்க்க அந்த பொண்ணு ஜெயின்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்கா. அந்த ஒரு ரவுண்டு வந்து எப்படி சொல்கிறது ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஒரு ரவுண்ட் நான் ஜெயிக்கா ஒரு ரவுண்ட் அவள் ஜெயிக்கிட்டுருக்கா. அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணாடா போ ஓப்போ அம்மா அடிக்கா தரையே இருங்க. வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை பழக்கம் போடக்கூடாது. இருமா 3வது ரவுண்டுமா இது நான் ஜெயிச்சு தாமா வேணும் விடுமா. இந்த பொண்ணு வேறு பையனாக சண்டை போடுதானா. நல்லா போடு 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 கத்தி குத்து குத்தால போடு அந்த பொண்ணு காலி. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருடா அவள் காலின்னு பார்த்தா நான் காலி ஆகிடுண்டா. அட போங்கடா தோற்று அடிச்சிட்டே இருக்கடா. அதெல்லாம் அவனை முடிச்சு விட்டாங்க விடுங்க. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு கூட ரீமேட்ச் வந்திருக்கேன். இப்போ இந்த பொண்ணை ஜெயிச்சே அவனை இந்த வாட்டி. அதில் இப்போ போட போடு 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 இருமா பேசிக்கலாமா. இப்போ அந்த பயமாக சண்டை போடுதானே அந்த பொண்ணு. ஹெல்த் பயணமாக குறைச்சி விட்டா அந்த பொண்ணு. இருங்க ஒரு கோஸ்ட்டு சளைச்சவன் இல்லை இந்த பொண்ணை போத்தால் தான் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டேன். நான் இப்போ அல்டிமேட் பவர் இருக்குது அதை யூஸ் பண்ண சார் அல்டிமேட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இருங்க அந்த பொண்ணு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணினா ஜாக்கிரதையாக இருக்கணும். இருங்க அதை போடாச்சு அல்டிமேட் பவர் போகிறா அதுதான் அதை அவளு போட்டா தோக்கடிச்சிட்டு நம்மள. சரி விடுங்க. இப்போ அப்புறம் புது படம் வேணுதுங்க சத்தா இன்னைக்கு இந்த வெப்பனை வச்சு அடியில் சாவரா இல்லையான்னு பாருங்கள். இப்போ ரீமேட்ச் கூப்பிட்ருக்கா ஓகேன்னு இருக்கா. சத்தா இன்னைக்கு வாடி இருடி நீ பிறக்கிறேன்டி உனிய. அந்த கோஸ்ட் எப்போ தோல்வி ஒத்துக்க மாட்டான். இது அந்த பொண்ணு நீ தோக்கடியே ஓட மாட்டேன் போடு. அதை கத்தியை குத்துறா சரக்கு அதை போடு அதை கற்று குத்துறா. இது வந்துட்டு போடு நீ சத்தி சின்ன பொண்ணு. அவர் மட்டும் வந்துட்டு ஏன்டா 3 நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் ஊருக்கு வந்து டூர் போயிருந்தேன். டியூஷனில் டூர் போட்டு போயிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு வீடியோ போடல. இனிமேல் முடிஞ்சளவு கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவர் மட்டும் வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் மறக்காம பண்ணி விட்ருங்க. அவர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் வீடியோ போடலான்ட்டு. அடுத்து நான் வந்துட்டு நம்ம இன்னும் திரும்ப நெருட்டோ பாய் கூட விளையாட போகிறோம். அடுத்து ஒரு சூப்பரான கேம் ஸ்டோரி கேம் வந்துட்டு ரெடியாக வெயிட் பண்ணுங்கள். எங்கள் அல்டிமேட் பவர் இருந்துச்சு போடுறா. எப்பட்றா பிளாக் பண்ணுறாளா பவரா எப்பட்றா அல்டிமேட் பவர் பிளாக் பண்ணாங்க. மிஸ் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தேன். அல்டிமேட் பவர் பிளாக் பண்ணிட்டா. எனக்கு 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். ஒரு ரவுண்டு ஜெயிச்சா போதும் ரொம்ப அவ்வளோதான் செத்துட்டாங்க. அதான் ஜெயிச்சிட்டான் விக்ட்ரிடா கோஸ்ட்டு. இப்போ தான் வந்து இப்போ ஃப்ரெண்டு கூட கடைசி மேட்ச் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஃப்ரெண்டு கூட கடைசி ரவுண்டு இது. இப்போ ஃப்ரெண்டு இன்றைக்கி போட்டு தள்ள போகிறோம். ரைவல் நருட்டோ பாயை போட்டு தள்ள போகிறோம். இப்போது இருடா தம்பி இருப்பா பேசிக்கலாம்ப்பா. இவன் நண்பன் அப்படி நெஞ்சில் ஊற்றிட்டு வெக்கமான அவனுக்கு சாரி. இவனை மாதிரி ஆளுலாம் அந்த கண்ட்ரி போட்டுலாம் என்னத்துக்கு தான் இருக்குது போட்டு தள்ளுவானே. அவன் நண்பனே துரோகம் பண்ணுறான் நெஞ்சில் ஊற்றி. இவனால் சின்ன பண்ணுறது போடலாம் என்னடா ஒன்றுமே ஆக மாட்டேது உனக்கு. என்னாச்சு அவனுக்கு இந்த நெட்ஒர்க்கு ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்டக் ஆகிடான் அப்படியே. அவன் வந்து மூசல் லேட்டாக ஒரு அடி விழுது நம்மளுக்கு. இருங்க நீ போடுறான் எவி வந்து மேலே ஊற்றி ஒரு அடி அட்ரா. என்னடா அடி விழுக மாட்டுது. ஏன்னா எத்தனை அடி ஒன்றுமே ஆகல அவனுக்கு. ஊரோட இருக்கியாடா செதுறியாடா தம்பி இருக்கான்டா. கத்தியை தூத்துறா அச்சா மிஸ் ஆகிடுச்சு. அப்போ என்னடா இது இத்தனை அடி அடிச்சு தானாக விழுது இந்த அடி. எனக்கு திரும்ப ஏஞ்சி வந்துட்டான். இந்த அடி போட்டு தர போடுறாங்க. அவன் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப லேக் ஆகிறாங்க. இருங்க செத்தாவன் இருடா செத்தடா நீ சார் இருடா ஒரு நிமிஷம் இருடா ஒரு நிமிஷம் இருடா பேசிக்கிறான்டா இருடா ஒரு 2 நிமிஷம் இருடா எங்கள் அல்டிமேட் பவர் வரப்போது ஒரு அடி அடிச்சா போதும் காலி அதான் வந்துச்சு பவர். அல்டிமேட் பவர் அடிக்கும்போது கரெக்டாக மிஸ் ஆகிட்டான். சரி ஒன்று சேர்த்துனா இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல. இப்போ புழக்கிற மாதிரி அவன் அல்டிமேட் பவர் வரப்போகுது. அவன் வந்துச்சுன்னா அதை வந்துருச்சு. அது இப்போ நம்ம அடி ட்ரை பண்ணலாம். எனக்கு எப்படியாச்சும் டாச் பண்ணோம் அதை ட்ரை பண்ணலாம். இருங்க அதை போடு மேலே குச்சி அடி போடு சாவு அதான் கதையை குத்து அதான் அடி போட இருங்க டாச் பண்ணணும்னா தம்பி இருப்பா இருடா தம்பி பேசிக்கலாம்ப்பா இருப்பா. அதான் ஒரு அடி வந்துச்சு. நம்ம இதை பிளாக் பிரேக் பண்ணிட்டா போதும். நம்ம இதை அடிச்சிடலாம் அவனை. இருடா அதை போடு அடி என்னடா உனக்கு முழுவாக மாட்டுதா அவனை வந்துச்சு பேரி அதை குத்துறான் பின்னாடி முஞ்சில் குத்துண்டா சாப்பிடா. அதான் போடு கத்தி என்னடா அல்டிமேட் பவர் அடித்தா ஒன்றுமே வரல நமக்கு. விடுங்க ஒன்றா என்ன செத்துறான் விடுங்க. அதான் வெற்றி ரைவல் செத்தான்டா நீ ஜெயிச்சிட்டா. ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் மறக்க முடியுங்க. வந்துட்டு வீடியோ அடுத்து என்ன வீடியோ மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் கைஸ் பாய்.